அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆட்டையோ மாட்டையோ அல்லது ஒட்டகத்தையோ ஒரு குறிப்பிட்ட நாள்ல அல்லாவிற்காக மட்டுமே அறுத்து பலியிடப்படக்கூடியதை நம்ம குர்பானி என்று சொல்றோம். இது வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு மீது கடமையாகும். எதற்காக குர்பானி கொடுக்கப்படுகின்றது? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தை நினைவு கூறுவதற்காக வேண்டி நாம் அனைவரும் குர்பானி தர்றோம். ஆட்டையோ மாட்டையோ அல்லது ஒட்டகத்தையோ கொடுக்கறதால அல்லாவிற்கு எந்த ஒரு பயனும் இல்லை. இருந்தாலும் வருடம் எதற்கு இதை செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய தக்வா, அதாவது பயபக்தியை அல்லாவிற்காக வெளிப்படுத்துவதாகும். இந்த குர்பானி கொடுக்கிறதால் இதில் எந்த ஒரு பெருமையோ முகஸ்துதியோ இருக்கக்கூடாது. குர்பானி கொடுக்கிற நியத் எப்படி இருக்கணும் என்றால், என் வீட்டை சேர்ந்த அனைவருக்கும் சேர்த்து அல்லாவிற்காக குர்பானி கொடுக்கிறேன் என்று மனதளவில் நினைக்க வேண்டும். யாரெல்லாம் குர்பானி கொடுக்க நியத் செய்கிறார்களோ அவர்கள் துல்ஹஜ் பிறையை பார்த்தவுடன் நகத்தையும் முடியையும் வெட்டக்கூடாது. இந்த சட்டம் குடும்பத்தில் யார் குர்பானி கொடுக்கிறார்களோ அவர் மட்டும் பேணினால் போதும். குடும்பத்தார் அனைவரும் இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பிராணிகளை குர்பானி கொடுக்கலாம் என்றால், ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு போதுமானது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் சஹாபாக்கள் அவர்களுக்கு குடும்பத்தாருக்கும் ஒரு ஆட்டை கொடுத்திருக்கிறார்கள். எப்பொழுது குர்பானை கொடுக்க வேண்டும்? பெருநாளுடைய முடித்த பிறகுதான் குர்பானை கொடுக்க வேண்டும். பெருநாளின் தொழுகைக்கு முன்பு குர்பானி, அதாவது பலியிடுதல் கொடுத்தால் அது குர்பானியில் சேராது. குர்பானி கொடுப்பவரே அந்த பிராணியை அறுப்பது மிகவும் சிறப்பான விஷயம். இந்த குர்பானி பிராணியை அறுக்கும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அதாவது அல்லாவின் பெயரால் அறுக்கிறேன், அல்லாஹ் மிக பெரியவன் என்ற துஆவை ஓத வேண்டும். கூட்டு குர்பானி 7 நபர்கள் சேர்ந்து ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ குர்பானி கொடுக்கலாம். குர்பானி கொடுத்த பிறகு அந்த பிராணியின் தோலை தர்மம் செய்வது சுன்னாவாகும். எவ்வளவு நாட்கள் குர்பானி கொடுக்கலாம்? துல்ஹஜ் நாட்களான 10, 11, 12, 13 ஆகிய நாட்கள் தஷ்ரீக்குடைய நாட்கள் என்று சொல்லப்படும். அந்த நாட்களில் குர்பானி கொடுக்கலாம். இதை தவிர்த்து கடன் வாங்கி குர்பானி கொடுப்பதோ இந்த செயல்கள் எல்லாம் தடுக்கப்பட்டவை. நம்ம கொடுக்கக்கூடிய மாமிசங்களோ அதனுடைய உதிரங்களோ அல்லாவை ஒருபோதும் அடைவதில்லை. ஆனால் நம்முடைய தக்வா எதன் அளவிற்கு பயபக்தி இருக்கிறதோ அதுவே அல்லாவிடம் சென்றடையும். எனவே தக்வாவுடன் இந்த அமலை நிறைவேற்ற அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளிப்பானாக இன்ஷா அல்லாஹ்.